ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரை நம் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையினால் எல்லா நலமும் ஆசீரும் நம்மிலும் நம் குடும்பத்திலும் நிறைவாய் பெருகி வர இந்த தியான நாள் நமக்குள்ளும் நம் குடும்பத்திற்குள்ளும் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நம் இதய கதவுகளை திறந்து வைப்போம். நல்லதொரு பாவ சங்கீதம் செய்து ஒரு முழு உள்ளத்தோடு நம்முடைய வாழ்வில் இறை அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக்கொடும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சிருந்த அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் திருவிழியத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். கைகள் வச்சிருங்க அல்லேலூயா. ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. அல்லேலூயா. பக்கத்துல நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரின் மகிழ்வே. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. பிரைஸ் தி லார்ட். யாருடைய மகிழ்வு சொல்லுங்க, யாருடைய மகிழ்வு? ஆண்டவருடைய மகிழ்வு தான் நம் ஒவ்வொருவருக்கும் வலிமையாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் கடவுளுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் அவர் இறங்கி வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதனாலதான் விடுதலை பயணம் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். எனக்காக மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து ஆசி வழங்குவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாங்க, மகிழுங்க, கொண்டாடுங்க. என் பெயரை நினைவுபடுத்துகிற எல்லா இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காலங்களை அற்புதமாக வகுத்தமைக்கிறது. இறை வழிபாட்டில், கடவுளுடைய பிரசன்னத்தில், இறைவனை தேடுவதில் நமக்கு ஒரு ஆழமான சரியான வழிகாட்டுதலை திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதுலதான் நமக்கு சிறந்த ஒரு காரியம், நம்முடைய புனிதர்களுக்கு, நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவுக்கு நாம் திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த கொண்டாட்டம், இந்த மகிழ்ச்சி என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கொண்டாடணும், மகிழணும். ஆண்டவருக்கு முன்னால நம்ம மகிழ்ச்சியா இருப்பது என்பது ஒரு மகா பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம வேதத்தை எடுத்து வாசிப்போம் என்றால்
தயவு செய்து வாசித்து பாருங்கள், குறிப்புக்காக எழுதிக் கொள்ளுங்கள். இணை சட்டம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இணை சட்டம் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள், உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் முன்னால வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா கொண்டாடுங்க. கடவுளுக்கு முன்னால நீங்க மகிழ்ந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து வாசியுங்கள். இணை சட்டம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைப்பெண்களும் உங்கள் கடவுளாய் ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் மகிழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். இணை சட்டம் அதே அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 16:15. உங்கள் கடவுளாய் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாய் ஆண்டவருக்கு 7 நாள் விழா கொண்டாடு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொண்டாடு? 7 நாள் விழா கொண்டாடு. ஏனெனில் உன் கடவுளாய் ஆண்டவர் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார். அப்போது நீ நிறைவாக மகிழ்ச்சி உருவாய். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தோட நீ ஆண்டவர் முன்னால வா, அவருக்கு விழா கொண்டாடு, அவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்கள். இணை சட்டம் 27 வாசியுங்கள். 7வது வசனம். கொஞ்சம் வேகமாய் உங்களுக்கு திருப்பி காண்பிக்கிறேன். 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்லுறவு பலிகளை செலுத்தி அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் திருவிழா மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய புனிதர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா பரிந்துரைகளுக்கும் நன்றி சொல்லும்படியாக இறைவனுடைய நாமத்தை உயர்த்துவதுதான் நம்முடைய பங்கு சமூக திருவிழா கொண்டாட்டமாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த திருவிழா மகிழ்ந்திருக்க, இந்த திருவிழா ஆசீர்வாதமாய் அமைய, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு நம்ம விண்ணப்பம் எல்லாம் நிறைவேறி நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு காலம் ஆண்டவர் சொன்ன மாதிரி என் முன்னால வாங்க, மகிழுங்க, கொண்டாடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு காலம் வரும்போது என்ன ஆயிட்டு தெரியுமா? நீங்க ஆட்டை கொண்டாங்க, மாடுகளை கொண்டு வந்து பலி கொடுங்க, இல்லாதவனுக்கும் கொடுங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லி மகிழ்ந்திருக்க சொன்னது கால போக்குல மாறி மாறி என்ன ஆயிட்டுனா அது வெறும் கொண்டாட்டமாக மாறிவிட்டதே தவிர இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆடம்பரங்கள் பெருகிவிட்டது, கொண்டாட்டங்கள் பெருகிவிட்டது, பலவிதமான அநீதியான அநாகரிக கலாச்சார சீரழிவுகள் கூட நம்முடைய கொண்டாட்டங்களில் தலை தூக்கி ஆடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நமக்கு நல்ல கவனிக்கணும்.
ஆண்டவர் எழுதுகிறார். நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன், வாசிங்க. கொண்டாடுங்க கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாசிங்க. இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்க காணிக்க வேண்டாம், உங்க கூட்டம் வேண்டாம், உங்க கொண்டாட்டம்லாம் எனக்கு வேண்டாம்பா. ஏன்னா இவைகளெல்லாம் நான் சுமந்து சுமந்து என்ன ஆயிட்டேன்? சோர்ந்து போயிட்டேன். யார் பெயரால்? கடவுளே பெயரால். நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பனார், ஒரு தாயார், அவர்களுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட அவர்களுடைய ஒரு 2 பேருக்கும் ஒரு 60வது சொல்ல கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த குடும்பத்துல அது ஒரு சிறப்பா ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஏற்பாடு பண்ணி களை கட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த அப்பா அம்மா முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அந்த தகப்பனார் ஒரு சந்திச்ச, ஐயா என்ன நல்ல மகிழ்ந்திருக்க வேண்டிய வேலை, இவ்வளவு காலம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. அவர் சொன்னாரு, இவ்வளவு நாள் எங்களை தனியா விட்டுட்டு எங்களை கண்டுகிடாம சும்மா மெப்புக்கு என்ன செய்யறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, மெப்புக்கு, பந்தாவுக்கு, ஊர் தெனாவட்டு திமிருக்கு தங்களுடைய பண செல்வாக்க காமிக்க என் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, சும்மா அவங்க பணத்துமுறை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்துல எங்களை தூரத்துக்கு போட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு அவர்கள் வேதனையோடு புலம்ப ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை அந்த தகப்பனும் தாயும் சொன்னது போலதான் இன்னைக்கு நம்முடைய வழிபாடுகளும், நம்முடைய ஜெப கொண்டாட்டங்களும், நம்முடைய திருவிழாக்களும் கடவுளுக்கு உகந்ததா இருக்கிறதா, இல்லைன்னா நம்முடைய விருப்பத்திற்கு ஏனோ தானோ ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்திலே ஒரு சந்தியாகமர் கோவில், ஒரு திருவிழா, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, அப்போ அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்க உள்ள ஒரு சகோதரி சொல்றாங்க, இங்க சந்தியாகமருக்கு திருவிழா இல்ல, குடிகாரனுக்கு தான் திருவிழா. யாருக்கு திருவிழா? குடிகாரனுடைய திருவிழா இது. சந்தியாகமர் பேரை சொல்லி என்ன செய்யறது, எல்லாரும் வந்துருவாங்க. ஊர்ல எல்லாம், வெளியூர்ல எல்லாரும் வந்துருவான். வந்து குடும்பத்துல எல்லாரும் ஒன்று கூடி பெரியவர் முதல் சிறியவர் வரை குடித்து வெறித்து ஒருத்தனும் பூசைக்கு போக மாட்டான். அதை விட அங்குள்ள பெரிய கொடுமை, ஃபாதர் பூசைக்கு ரெடி ஆகிறாராம். பூசைக்கு யார் வரல, என்ன நடக்கு தெரியுமா? சப்பரத்தை சீக்கிரம் இழுங்க. பூசையை வச்சுட்டு சப்பரம் இழுப்போமியா, சப்பரம் இழுங்க, பூசையை நீங்களா வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பூசைக்கு ஆள் இல்லை, ஆனா தேரை இழுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். நீங்க யோசிச்சு பாருங்க, எது முக்கியமோ, எது மையமோ, எது உண்மையான ஆன்மீகத்தினுடைய அடிப்படையோ அதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில வெறும் வெளிப்படையான சில காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த பிரிவினை சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன வார்த்தை சொல்லுவாங்க? இவங்க எல்லாம் திருவிழா கிறிஸ்தவங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க யாரு? திருவிழா கிறிஸ்தவங்க சார். இவங்க திருவிழா கிறிஸ்தவங்க அப்படின்னு
அவங்க நம்மளை ரொம்ப கேவலமா அவங்க நினைச்சுக்கிட்டு சில வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக தேடுதல் ஒரு மெய்யான ஒரு உண்மையான தேடுதலாக இருக்கணும். நாம கொண்டாடுகிற திருவிழா நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அழகான ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன், வேகமா என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2:16. எனவே உண்பது, குடிப்பது மற்றும் திருவிழா, அமாவாசை, ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சிருங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம், நாம புனிதருக்கு எடுக்கிற இந்த திருவிழா, நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாதைக்கு, புனிதருக்கு, சத்தியாகப்பருக்கு நாம் எடுக்கிற ஒவ்வொரு நம்முடைய திருவிழாக்களும் கடவுளுடைய நாமம் மகிமையடைய வேண்டும். அல்லேலூயா. அதனால நம்ம அழகா சொல்றோம், புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் யாருக்கு? உமக்கே இறைவா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. புனித சத்தியாகப்பருக்கு நாம் இல்லை என்றால் நம்முடைய பெயர் கொண்ட ஒவ்வொரு புனிதனுடைய நினைவாக திருச்சபை கொண்டாடுகிற ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் இறைவனுடைய நாமம் மகிமையடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து கொஞ்சம் குறை சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு உண்மையான தேடுதல் இருக்கணும். ஏதோ குடிக்கிறது, ஏதோ உண்பது, உடுத்துவது, ஆடம்பரங்களை வெளிப்படுத்துவது, இதற்கு திருச்சபை நம்மை அழைக்கவில்லை. நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், சொந்த பந்தம்லாம் வரணும், இதெல்லாம் ஒரு உறவு ஒன்றிப்பு, உறவு கொண்டாட்டம், உறவுகள் ஒன்றிணைகிற ஒரு உன்னத அழைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாளில் நாம் ஒரு 4 காரியங்களை தயவு செய்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் இந்த 4 காரியங்களை பதிய வையுங்கள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இறைவனுடைய பிரசன்னத்திலே, இந்த நவநாட்கள் காலத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வாசிங்க. 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது இடைவிடாமல் நாடுங்கள் என்று நமக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை தேடுவதில் அதிகமான வாஞ்சை உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுல அக்கறை இருக்கணும். கடவுளை தேடுவதில், ஆண்டவரை நாடுறதுல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டடைவதில் நம்முடைய உள்ளத்துல ஒரு மேலான வாஞ்சை நமக்கு எப்போதும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவருடைய ஆலய பீடத்துக்கு வருவது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மேலான அனுபவம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. நீ பாருங்க, அநேகர் பாருங்க,
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை. கடவுளுடைய ஆலயத்துல அவருடைய ஆற்றலையும் அவருடைய திருமுகத்தையும் நாடுவது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய ஆலயத்துல அவருடைய பிரசன்னத்தை நாடுகிற, அவரை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப வருத்தமா சொல்லுவாரு. பாருங்க பாருங்க, அழகான ஒரு திருப்பாடல் இருக்கிறது. திருப்பாடல் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்கிறீங்களா யாராவது? திருப்பாடல் 14:2 வாசிக்க பார்ப்போம். ஆண்டவர் விண்ணகத்தில் நின்று மானிடர்களை உற்று நோக்குகிறார். மதி நுட்பம் உள்ளவன் கடவுளை தேடுகிறவன் யாராவது இருக்கிறானான்னு ஆண்டவர் பார்த்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, மதி நுட்பம் உள்ளவன் ஆண்டவரை தேடுகிறவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாராம். ஒருவருமே இல்லையா? யோசித்து பாருங்களேன், உலகம் முழுவதும் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆலயத்துக்கு போறோம். எல்லாரும் கடவுளை தேடி போறோம். ஆனா எல்லாரும் தேடுவது என்ன தெரியுமா? நீங்க அழகா யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் பிறகு நீங்க படிச்சு பாருங்க. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு ஆண்டவர் அங்கே அற்புதம் அதிசயம் நடக்கிறது. 5000 ஆண்கள் சாப்பிடுறாங்க. மீதி 12 கூடைகள் அங்க எடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. இயேசுவை தேடினாங்களா? இயேசு அதுக்குள்ள தனிமையா போயிட்டாரு. ஏன்? இவரை பிடிச்சி நம்ம ராஜா வாங்கிட்டா நமக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஆண்டவரை தேடினாங்க. ஆனா அடுத்த நாள் பாருங்க, ஆண்டவரை தேடி அதே ஜனங்கள் வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்தாங்கன்னா அந்த மக்கள் தேடி வந்து, போதகரே, ரபி, இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீரே, உங்களை தேடி இருக்கமே அப்படின்னு வந்தபொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அற்புத அதிசயத்தெல்லாம் பார்த்து வரலப்பா, வயிறார உண்டதானதான் உங்க சுயநலத்தோட தான் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையான ஒரு மறை வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வு பெறுவான், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவுன்னு ஆண்டவர் தன்னுடைய உண்மையான அந்த மறை பொருளை வெளிப்படுத்திய பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் விட்டுட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் திரும்பி அவர்கள் வரவே இல்லைன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெறும் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் தான் கடவுளை தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்துல உள்ள ஜனங்கள் கோடி கணக்கு 850 கோடி பேர் இருக்காங்க. இன்று கடவுளை தேடுகிறவர்கள் எதுக்கு தேடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகத்தான் தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நோய் சரியாகணும், பேய் ஓடணும், விண்ணப்பம் நிறைவேறணும், வேண்டுதல் நிறைவேறணும். இதுக்குதான் எல்லா மதங்களும் எல்லா மத வழிபாட்டிலும் கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. மற்றபடி கடவுளை அடைகிற அறிவோ உண்மையான இறை வெளிப்பாடோ இன்று இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இருந்த 12 பேரை பார்த்து கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களாப்பா? அப்பதான் பேதுரு சொல்றாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கு. அப்ப நீங்க இந்த நாட்களை ஏதோ ஒரு கடமைக்காகவோ இல்லை என்றால் ஆண்டவரை தேடுவத, இந்த நோய் குணமானா, இந்த தேவை சந்திக்கப்பட்டா, இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுன்னா அப்படின்னு நீங்க ஆண்டவரை டீலிங் பண்ணாதீங்க, டீல் போடாதீங்க. ஆண்டவரே, உம்மை நான் தேடுவேன். அழகா போட்டிருக்கும், கலைமான் நீரோடை தேடி வாஞ்சையாய் போவது போல இறைவா என் உள்ளம் உமக்காக, வறண்ட நிலம் வான் மழைக்காய் காத்திருப்பது போல உமக்காக
நம்முடைய இருதயம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உள்ள ஆண்டவரை நோக்கி காத்திருக்கணும். நீங்க எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் நான் உம்மை தேடுவேன் என்கிற ஒரு உள்ளம் நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் பைபிள் நமக்கு போதிக்கிறது. வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நல்லா கவனிக்கணும். வேகமாய் பகுதியில் திருப்பிக் கொள்ளுங்கள். 55:6 ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது அவரை தேடுங்கள், அவர் உங்கள் அண்மையில் இருக்கும் போது நீங்கள் அவரை நோக்கி மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். எப்ப தேடணுமா சொல்லுங்க? எப்ப தேடணுமா? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் இல்ல. சிலருக்கு எல்லாமே போயிரும், எல்லாம் பீஸ் போயிரும். பீஸ் போனதுக்கு அப்புறம் நடக்குமா சொல்லுங்க? நடக்குமா? நடக்காது. மூளையினுடைய செயல்பாடு எல்லாம் குறைஞ்சி போனதுக்கு அப்புறம் கடவுளை தேட முடியாது. அதனால திருச்சபை எப்படியாவது ஆண்டவரை தேடணும்னு சொல்லிதான் ஒவ்வொரு விதத்திலும் ஒரு தாய் உள்ளத்தோடு நமக்கு ஒரு அழகான அழைப்பை கொடுக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். இப்படியாவது வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துரு, எப்படியாவது நீ வந்து உள்ள வந்து ஆண்டவரை சேர்ந்துருன்னு சொல்லி திருச்சபை நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடணும். ஏன் தெரியுமா? ஆமோஸ் இறைவாக்கிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். ஆமோஸ் இறைவாக்கிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் 5:6 படிங்கம்மா. ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். எதுக்கு தேடணும்? எப்போ நீ கடவுளை தேட ஆரம்பிக்கிறையோ, எப்பொழுது உன் குடும்பம் கடவுளை தேடுகிறதோ, எப்பொழுது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ, அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். சொத்தை சேர்த்து வைக்கிறதுனால நீங்க வாழ மாட்டீங்க. நிறைய படிக்க வைக்கிறதுனால நீங்க வாழ மாட்டீங்க. நிறைய சம்பாதிக்கிறதுனால வாழ மாட்டீங்க. எப்ப வாழ்வீங்க தெரியுமா? கடவுளுடைய ஆற்றலையும் அவருடைய திருமுகத்தையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் தேடும் பொழுது திவ்ய நற்கருணை பெற்றிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் வாழ்வு வளமடையும். திருப்பாடல் 34:10 படி சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, உமது ஆற்றலையும் உம்முடைய திருமுகத்தையும் தேடக்கூடிய நல் உள்ளத்தை, ஆர்வமிக்க இருதயத்தை நீர் எனக்கு தந்தரணும். என் கணவர், என் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குடும்ப உறவுகள் எல்லாம் உன் திருமுகத்தை நாடி தேடி உமது ஆசீர்வாதத்தை கண்டடைய அருள் தருவீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை வச்சு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஆண்டவரை தேடுகிற நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எசையா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். வாசிக்க தயவு செய்து வாசிங்க. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? ஆண்டவரை தேடுற நோக்கம் என்ன? வந்துட்டு தேரை எடுத்துட்டு இல்லைன்னா பக்தி பாடெல்லாம் பாடிட்டு
ஜெப கொண்டாட்டத்திலாம் பங்கெடுத்துட்டு நல்ல இருக்கிறதெல்லாம் உடுத்தி நல்லா சாப்பிட்டு அடிச்சு வெறுத்து எல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு இல்ல. இந்த தேடுதல் எதுக்கு சார் அப்படின்னா நன்மை செய்ய. இந்த ஆலயத்துக்குள்ள நான் நுழையிறதுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை தேடுகிற மனப்பான்மை எங்க கொண்டு போனோம்னா நன்மை செய்கிறவர்களா எங்களை மாத்தணும். நாங்கள் சமீபத்திலே ஒரு பங்கு ஆலயத்துக்கு போயிருந்தோம். நான் உண்மையை சம்பவத்தை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட மறை மாவட்டத்துல அந்த பங்குக்கு போயிருந்தோம். அப்ப அந்த பங்கு ஃபாதர் சொன்னாரு, ரொம்ப அழகா இருந்த செய்தி, நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க. அப்போ அதுக்கு முன்னக்கூட்டி வர வான வேடிக்கை மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குல போடுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வான வேடிக்கை போடுவாங்களாம். மற்றபடி லைட்டிங் அது இதெல்லாம் சேர்த்தா ஒரு திருவிழாக்கு 35-40 லட்சம் ரூபாய் செலவழிப்பாங்க. இந்த பங்கு ஃபாதர் போய் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தாரு. முதல் வருஷத்தை விட்டாங்கன்னா அடுத்த வருஷம் திருவிழா ஆயத்த எல்லா கூட்டம்லாம் நடந்துச்சான். அப்ப அவருக்கு முந்தின திருவிழா முடிஞ்ச உடனே ஃபாதர் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த வாங்க நம்ம பங்குல வீடு இல்லாதவர்கள், ஏழைகள், ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஏழைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு 35 குடும்பத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. 35 குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது ஃபாதர் சொன்னாராம், நீங்க 40 லட்சம் ரூபாய்க்கு திருவிழா கொண்டாடுங்க, நான் உங்களை ஒன்னும் சொல்லல. ஆனா நீங்க இந்த வான வேடிக்கை போடுறத என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ஒரு 35 குடும்பத்தை ஒரு என்ன பண்ணுவோம், குழுக்கள் முறையில போட்டு ஒரு 3 பேருக்கு நம்ம ஒரு வீடு கட்டலாம். அந்த வீடு கட்டி முடிக்கும் திருவிழா நாள் வருவதற்கு முன்பு முந்தின நாள் ஆயர் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த 3 வீட்டை நம்ம பரிசாக கொடுப்போம் அப்படின்னு ஃபாதர் அவங்களுக்கு சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டுல அவர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த பங்குல திருவிழாவுடைய செலவெல்லாம் குறைச்சிட்டு அந்த பங்குல வீடு இல்லாதவர்கள், ஏழைகள், எளியவர்களுக்கு அவர்கள் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வருடத்துக்கு 10 வீடு கிட்ட கட்டி கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வருடத்துல 10 வீடு கொடுக்குறாங்க, கட்டி கொடுக்குறாங்க. நன்மை செய்ய கற்றுக்கொள்வதாங்க ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். நம்ம வெறும் விழா கொண்டாட்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியுற சில காரியங்களை அப்படியே பார்த்து மைமறந்து கையை தட்டிட்டு போறது இல்லைங்க. திருச்சபைக்கு ஒரு சத்தியமான ஒரு நீரூற்று, சத்தியமான ஜீவ ஊற்று. அது என்ன தெரியுமா? திருச்சபை நன்மை செய்து கொண்டிருப்பதனால்தான் இன்றும் திருச்சபை அசையாமல் இருக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். உலகத்துல எத்தனையோ சபைகள் தோண்டி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது நிலைச்சிருக்கல, அது இல்லாமலே போயிட்டு. ஆனா திருச்சபைக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த திருச்சபை நன்மைகளை செய்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, சென்ற இடமெல்லாம் இயேசு நன்மை செய்து கொண்டே சென்றார். கை தட்டுங்கப்பா. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், கடவுளை தேடுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய புனிதருக்கு திருவிழாவை, திருநவநாட்களை கொண்டாடுகிற நாம் நன்மை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய திருவிழித்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்களேன். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குறவர்களுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய பேர் எழுதுமா நன்மை செய்யறது இல்ல, நன்மை செய்யறது இல்லைங்க. நன்மை செய்ய வேண்டிய ஜனங்கள் நீங்க நன்மை செய்யாம நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் மாற்றிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்முடைய
அப்படியே நம்முடைய ஆன்மீக தேடுதல்களை கொஞ்சம் நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல், ஒரு உண்மையான ஆன்மீக தேடுதல் நமக்கு வரணும். ஒரு உண்மையான வாஞ்சை உள்ள ஒரு தேடுதல் நமக்குள்ள வளரணும். சும்மா அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வரும், ஆனா இந்த நாள்ல நீங்க கடவுளை கண்டடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வேதத்துல நல்ல ஒரு அழகான காரியம் தெரியும், எடுக்க வேண்டாம். ஒரு நாள் இயேசுவை தேடி ஒரு இளைஞன் வந்தான். அவன் ஒரு செல்வாக்குள்ள ஒரு இளைஞன் வந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நல்ல போதகரே, நான் நிலைவாழ்வடைய என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை பாருங்களேன், ஒரு மேன்மையான நோக்கம். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, கட்டளையை கடைபிடி. அவன் சொன்னாங்க, பாருங்க, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் செய்யறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடையதெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் என் பின்னால வாப்பானவனு முகமாடி போயிட்டான். இதே போலதான் எல்லாத்தையுமே செய்யறமே, மனம் திரும்பிட்டோமான்னு கேளுங்க. எல்லாமே செய்யறமே, நம்ம மனம் மாறிட்டோமா, மனம் திரும்பிட்டோமா, பாவத்தை விட்டுட்டோமா, அக்கிரமத்தை விட்டுட்டோமா, தீமையை விட்டு நன்மையை நோக்கி நாம் பயணிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. தீமையை விட்டு நன்மைக்கு பயணிக்கத்தான் கடவுள் உங்களையும் என்னை அழைத்து இருக்கிறார். நம்ம தீமையை விடுறதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் பாருங்க, அந்த பகுதியில ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவருக்கு காண்பிக்கிறார். பாருங்க, சில பேர் 21 வசனம், தங்கள் பார்வையில் ஞானிகள் என்றும் தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர் என்றும் தங்களையே கருதுகிறார்கள். 22 வசனம், திராட்சை ரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமைசாலிகளாகவும் இருக்கிறார்கள். கையூட்டு வாங்கி கொண்டு குற்றவாளியை நேர்மையான தீர்ப்பிடுகின்றனர், குற்றமற்றவருக்கு நீதி கிடைப்பதை தடுக்கின்றனர். எப்படி இருக்கிறாங்க? நன்மைக்கு பதில் தீமை செய்கிற கூட்டம். நல்லது செய்ய வேண்டிய ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. நல்லவனா, உத்தமனா, கடவுளுக்கு உரியவனா புகழ்ச்சி பாடல் பாட வேண்டிய ஜனம் ஊத்திக்கிட்டு அலையுது, குடிச்சு வெறிச்சு ஆடுது, சினிமா பாடலை போட்டு ஆடுது, இஷ்டம் போல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறணும். நம்மிடம் அது அறவே அகற்றப்பட வேண்டும். அதனால எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அழகாக சொல்லுகிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் கவனிய பார்ப்போம். எரேமியா 4:22, என் மக்கள் அறிவியலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? என்னை அவர்கள் அறிந்து கொள்ளல. சந்தியாவுக்கு நம்ம ஊர்ல நம்ம பங்குல ஒரு சின்ன ஒரு வினா வைப்போம். சந்தியா அப்பர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி திருவிழா அன்னைக்கு முடியும் போது ஆண்டவனே ஒரு மைக் எடுத்து எல்லாரையும் கேட்கணும். யார் மத்த பிள்ளையோண்டு பேர் வாங்கி அவ்வளவு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. திருவிழா கொண்டாடுகிற திருவிழா நாயகன் யாருன்னு சும்மா சொல்லுங்க. அந்தோனியாருக்கு திருவிழா கொண்டாடுறோம், எல்லா புனிதருக்கும் கொண்டாடுறோம். ஆனா அந்த புனிதரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா கேள்வி கேளுங்க. சந்தியாவை பற்றி அக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. சந்தியாவை பத்தி நமக்கு தெரியும். சரி, நிறைய பேர் அதை அறிந்து கொள்றதில்லை. ஏதோ வர்றோம், அவர் யாரு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சந்தியாவப்பர் யாரு? 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 இயேசுடைய சீடன். சீடன். முதல் மறைசாட்சி. மறைசாட்சி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ வாழ்க்கையின் அனுபவங்கள் இருக்கிறது. திருச்சபை ஏன் இந்த புனிதர்களை கொண்டு வந்து நமக்கு முன்னால நிறுத்தி பார்ப்பா,
சில சொல்ல பாத்தீங்களா, சிலர் நம்ம பேச்சு வாக்குல அழகா சொல்லுவாங்க, நான் இயேசு இல்ல பிரதர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. உங்க கூட பிறந்த அண்ணன் தானே, கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இயேசு இல்ல பிரதர். அதனாலதான் திருச்சபை எப்ப இயேசு மன்னிச்சாரு இல்ல, இயேசுக்காக வாழ்ந்த இந்த புனிதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, மன்னிச்சாங்க, நன்மை செஞ்சாங்க, சகித்தாங்க, பொறுத்தாங்க. அப்படிங்கிறத திருச்சபை நமக்கு மாடலாக முன்மாதிரியாய் தரப்பட்டு அவர்களை நமக்கு முன்னிறுத்தி வைத்திருக்கிறது. கை தட்டுங்க பாவம். அதனால போட்டிருக்கு, அவர்கள் நான் என்ன செய்யல, என்னை அறிந்து கொள்ளவில்லை. பாடுங்க, மதிகெட்ட மக்கள் அவர்கள் உய்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை, தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நல்ல கவனிக்கணும். நம்ம வந்திருக்க நோக்கம் முதலாவது கடவுளுடைய ஆற்றலையும் அவருடைய திருமுகத்தையும் தேடுவோம். இரண்டாவது நாம் நன்மை செய்வதில் தெளிவடைவோம். அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள், 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். திருப்பாடல் 34 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்கப்பா. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. கை தட்டுங்கப்பா. நன்மை செய்ப்பா, தீமையை விட்டு விலகு. எதெல்லாம் இந்த உலகத்துல தீமை இருக்கோ எல்லா தீமைகளை விட்டு கிறிஸ்தவர்கள் விலகணும். இது பொழுதுபோக்கு, இது ஜாலிக்கு, இது என்டர்டைன்மெண்ட், இதுதான் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அப்படியே நமக்கு எல்லாரும் மாதிரி நம்ம வாழக்கூடாது, மற்றவங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுல திருச்சபை நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தருகிறது. முதலாவது கடவுளையும் அவருடைய திருமுகத்தை நாடுங்கள், அவருடைய ஆற்றலை தேடுங்கள். இரண்டாவது நன்மை செய்ய வேண்டும். ஆமென். மூன்றாவது தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். என்ன பண்றீங்க? அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். அடுத்து பாருங்க, நேர்மையை நாடுங்கள். அப்புறம் நல்லதை செய்யணும். மூணாவது மனத்தாழ்மையை தேடுங்கள். எப்படி இருக்கணும் சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், ஆண்டவரது ஆற்றலையுடைய திருமுகத்தையும் தேடுங்க. இரண்டாவது நன்மை செய்யுங்க. மூன்றாவது மனத்தாழ்மை வேணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வேணும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வேணும்? புனிதர்களை கொண்டாடுகிற நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? மனத்தாட்சி வேணும். இன்னைக்கு மனத்தாட்சி இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய பெரிய கிறிஸ்தவர்களை மக்கள் வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க பெரிய நீதிமான் மாதிரியே பேசிக்கிட்டாங்க. சில பேர் பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இப்படியே கேட்டு மற்ற மக்களிடம் நல் மதிப்பீடுகளை நாம என்ன செய்யறது? பிரிஞ்சு போன சபைகளால இழந்து போயாச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை வெறும் அறிவிப்பால மட்டும் உலகத்துல கொண்டு போகல, இயேசு வாழ்க்கையின் அனுபவம். கை தட்டுங்க பாப்போம். நீங்க வாயத்திலிருந்து இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்றதுல முக்கியம் இல்லை. அதான் அழகா சொன்னாரு, இயேசுவை யாரா கெட்டவர்னு சொன்னாரு? நீ நல்லவனா அப்படின்னு அவர் கேட்டாரு. இயேசு நல்லவர் தான், நீ நல்லவனா? இயேசு கும்பிடுற நீ நல்லவனா? அப்ப நமக்கு ரெண்டாவது மூணாவது என்ன வேணும்? ஒரு மன தாழ்மை வேணும். என்ன வேணும்? தாழ்ச்சி வேணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில தாழ்ச்சி உள்ள இருதயம் நமக்கு வேணும். ரொம்ப பக்திமான் மாதிரி என்ன செய்யக்கூடாது? நடிக்க கூடாது.
சிலர் பாருங்க நடிப்புல பயங்கர ஆளு. அப்படியே ஆலயத்துக்கு வந்தா பக்கத்துல சிறுவ கொண்டு ஏதாவது எம்டியா இருந்தா போறீங்க உட்கார்ந்துருவாரு. அவ்வளவு தாழ்ச்சி. என்ன பக்தி! வீட்டுல போய் பாருங்க, வீட்டுல இருக்கிற அவ்வளவு வேறையும் ஆட்டி படைச்சிட்டு இங்க வந்து பவ்யமா என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பொய்யான வேடதாரிகளை ஆண்டவர் அறிவிருக்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, நீங்க வேதத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 11:29 தன்னை அழகா ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? இயேசு சொல்றாரு, உன் கடவுள் யார்? இயேசு ஆண்டவர் உலகத்துல சொல்ற ஒரு உன்னத செய்தி தெரியுமா? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? சொல்லுங்க. மனத்தாழ்ச்சி யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். மாமியாரு ஒரு ஒரு வாய் சோறு கேட்கும் போது அந்த சோறை போட்டு கொடுக்கணும். அதுக்கு மனுஷனுக்கு இல்ல, அதெல்லாம் மனசு இல்ல. வீட்டுல கூட இருக்கிறவங்க நேசிக்கணும். ஆனா பக்தி பரவசத்துல நிறைய பேர் முங்கி கிடக்குறாங்க. அல்லேலூயா. உங்க பக்தி பரவசம் இதெல்லாம் ஆசீர்வாதமா மாறணும்னா கூட வாழ்றவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? உங்க ஆணவம், அகம்பாவம், திமிரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் விட்டுட்டு கீழே இறங்கி வரணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டான், ஆனா இங்க வந்து எல்லாம் கூட இருக்கிற சகோதரியோட பேசுறது இல்ல, உறவுகளோடு பேசுறது இல்ல, யாரையுமே நல்லா பேசவே தெரியாது. எல்லாருக்கும் அக்மாருக்கு முத்திரை போட்டு பாக்குறது, எல்லாரையும் பத்தி மற்றவங்களோட குறை சொல்றது, எல்லாரையும் மற்றவங்கள மட்டம் தட்டியே பேசுறது. இதெல்லாம் வச்சுட்டு இங்க வந்து ஆண்டவரை கையை விரிச்சோம்னா நீ யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருமா? கடவுளுடைய ஆசீர்வதிக்க முடியுமா? நாம் கொண்டாடுகிற திருவிழாக்கள், நம்முடைய ஜெப வழிபாடுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமான்னு கேள்வி எழுப்புங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல இருக்க ஒரு சிரிக்க கூட சிலர்லாம் பாருங்க, சிரிக்கிறது காசு கேட்பாங்க. சிலர்லாம் அவங்க லெவல்ல உள்ளவங்களை பார்க்க நினைச்சிருது. எப்படி கொஞ்சம் ஏழை, கொஞ்சம் கஷ்டப்பட்டவன் ஒரு அப்புறாணி வந்துட்டா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு மூஞ்ச இருக வச்சுட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கிறான். சிலர் எப்போதும் குரங்கு மாதிரி தான் இருக்கும். சிலர் எப்போதும் முகத்தை பாருங்க கடுகடுப்பாவே வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்படா ஒரு பெரிய ஆளு. நீ பெரிய ஆளு இல்லப்பா, சொறி பிடிச்சவன் அவனுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த ஆணவம், அகங்காரத்தெல்லாம் வச்சுட்டு நினைச்ச கூடாது, ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. அதெல்லாம் அந்த தெனாவட்டு திமிரெல்லாம் நம்மளை விட்டு போகணும். இருக்கிற மனுஷ வாழ்க்கையில மனத்தாழ்மையோட வாழணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள் 1 எபேசியர் 4:2 படிங்க பாப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் புரிஞ்சுக்கோங்கப்பா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் 2ஆம் வசனமா 4:2 முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யும். கை கட்டணும். அப்படின்னா இந்த ஏற்ற தாழ்வுகள இடமே இருக்கக்கூடாது, பாகுபாட்டுக்கு இடமே இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே மனம் இருக்கும். ஆமென். அப்ப முதல்ல என்ன இருக்கணும்? கடவுளது திருமுகத்தை, அவருடைய ஆற்றலை இடையராது தேடணும். 2வது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். 3வது மனத்தாழ்மையோட சகிச்சு அன்பு செய்து வாழணும். 4வது வாசிங்க, எசேயா 1:17 சொல்லுகிறது. வாசியுங்கள். 4வது வேகமாய் முடிப்போம்.
எசையா 1:17 வசனம் படிக்கமா. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்க, ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்க. நாலாவது என்ன செய்யணும்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். கைகள் வச்சு அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? நம்ம கூட நம்முடைய குடும்பத்துல நம்முடைய இந்த அழகான ஒரு திருவிழா, நவநாட்கள், ஜெப வழிபாடுகள் எல்லாத்திலையுமே நாம என்ன செய்யணும்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். உதவக்கூடிய காலம் இது. என்ன செய்கிற காலம்? உதவுகிற காலம். சொல்லுங்க, என்ன காலம்? சொல்லுங்க, என்ன காலம்? உதவுகிற காலம், உதவி செய்கிற காலம். நம்மகிட்ட இருப்பத பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற காலம். நம்மகிட்ட இருக்கிறத பிறரோடு பகிரணும். இது ஒரு பகிர்வின் காலம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆக்கி எடுத்து எல்லாத்தையும் உள்ள தள்ளுற காலம் இல்லை. அப்படிதானே? மிந்தி எல்லாம் கூட சொக்காரன், திருவிழானாலே சொக்காரன், சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யுது? சாப்பிட்ட காலம் போய் இப்ப சன்னலெல்லாம் அடைச்சு வச்சுட்டு சாப்பிடுறாங்க. ஏன்னா வாசம் பேரு கூடாது, மோந்திர கூடாது. ஆவா நீ வைக்கிற அழகை பார்த்தா இருக்கிறது பகிரணும். நீங்க பைபிள்ல பாருங்க, சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல எண்ணெயும் மாவு ஏன் குறையல? சொல்லுங்க. சாரிபாத் வீட்டுல அந்த எலியாவுடைய காலத்துல, பஞ்ச காலத்துல சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல எண்ணெயும் மாவு ஏன் குறையல? சொல்லுங்க, ஏன் குறையல? ஆவா தானும் தன் மகனும் சாப்பிட்டா போதும் நினைக்கல. பக்கத்து வீட்டுல உள்ளவனெல்லாம் புடிச்சு கூப்பிட்டா, வாழ மக்கா இருக்குல, அடுத்து என்ன செய்வா? அடுத்த வேலையை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. இருக்கிறத சாப்பிடலன்னு இருக்கிறவனுக்கு கொடுத்தா பஞ்சம் தீருகிற வரை எண்ணெயும் மாவும் குறையணும். கை தட்டுப்பா. அதனாலதான் அன்னை தெரேசா மறக்காம வாழ்க்கையில ஒரு உண்மையை சொன்னாரு. என்ன தெரியுமா? நான் மிஷனரியாக இந்த கல்கத்தா வீதியில சேரிகள்ல வந்தேன். அப்பொழுது ஒரு முறை என்னுடைய தோல் பேக்ல கொஞ்சம் பிரெட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சேரி பக்கம் போனேன். அங்க போனா அங்க உள்ள ஏழைகள், எளியவர்கள் பசியில பட்டினியில கிடந்தாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போனேன். 4 நாட்கள் 5 நாட்களாக பசியோடு வெறும் தண்ணியை குடிச்சிருந்த ஒரு சிறுவன். அப்ப அந்த குடும்பத்துல போய் அவங்களை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரெட்டை கொண்டு போய் கொடுக்க போனேன். நான் கையை நீட்டும் பொழுது ஒரு சிறுவன், அந்த வீட்டு சிறுவன், என் கையில் இருப்பதை பறித்து கொண்டு வேகமா ஓடினான். நான் தம்பி, அது உனக்கு தான் அதுக்குள்ள அப்பிட்டு ஓடுறிய அப்படின்னு நான் அவனை தப்பா நினைச்சிட்டு அவன் பின்னாலே போனேன். நான் போன பொழுது கண்ட காட்சி எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது, எனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. என்ன தெரியுமா? அவன் பசியோடு இருக்கிறான். நான் பார்த்த காட்சி, தனியா கொண்டு போய் சாப்பிட்டு இருப்பான்னு நினைச்சேன். அவன் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தான். அவனுடைய தோழி சிறுமியாக இருந்த ஒரு சிறுமி பசியிலே வாடுகிறாள். இது எனக்கு இப்பொழுது தேவைப்படுவதை விட உனக்கு தேவை என்று அந்த சிறுமிக்கு கொண்டு போய் அந்த பிரெட்டை அவளுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், தேவை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உதவி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவனிடம் கற்றுக்கொண்டேன் என்று அன்னை தெரேசா சொல்லுகிறார்கள். கை தட்டுங்கப்பா. இங்கே இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், இன்றைய சமூகம் சேர்த்து வைப்பதிலேயே அக்கறை கொள்கிறது. சேர்த்து வைப்பதில் அக்கறை கொள்ளாதீர்கள், சேர்த்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தமிழ்ல சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு, சொல்லுங்க,
இறைக்க இறைக்கதான் கிணறு என்ன செய்யும்? ஊறிக்கிட்டே. அந்த கிணத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா பால் கிணறாகி நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது பால் விட்டு போய்விடும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அதை கொடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வில் இந்த பகிர்வின் ஆசி நன்மையை கொண்டு வரும். ஆண்டவரின் மகிழ்வே உங்கள் வலிமை. அவருடைய திருமுகத்தையும் அவரையும் இடைவிடாமல் தேடுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மனத்தாட்சியோடு இருங்க. நாலாவது, பகிர்ந்து கொடுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். வெளிப்படையான ஆடம்பரமான ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உண்மையான மனப்பூர்வமான தேடுதலோடு உம்முடைய அருளையும் ஆசீரையும் கண்டடைய அருள் புரியும். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.